இன்றைக்கி ஒரு சூப்பர் டிப்ஸ் தான். நம்ம ஏதாவது வெளியில் ஃபங்க்ஷன் போகிறோம், நம்மளோட ஹேர் நல்லா பவுன்ஸியாக தெரியணும், ப்ளோ ட்ரை பண்ண மாதிரி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஹேர் வந்து நல்ல பிராண்டடாக ஒரு ஐகானிக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரைட்னிங் மிஷின் வாங்கிக்கோங்க. அதை வச்சு ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேயர் எடுத்து நல்லா ஹேரை ட்விஸ்ட் பண்ணி திருப்பி ரொட்டேட் பண்ணிவிட்டு பொறுமையாக வாங்க. பட் ஹீட் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஸோ இதை தொடர்ந்து வந்து மறுபடியும் ஃபஸ்ட்டு வைங்க, திருப்பியும் ரொட்டேட் பண்ணுங்கள், திருப்பியும் கீழே எடுத்துகிட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா நல்லா ஹேர் வந்து கேர்ள்ஸாக வரும். ஸோ நல்லா வந்து கேர்ள்ஸாக வந்ததுக்கப்புறம் அப்படியே விடாமல் நல்லா கோம் வச்சு சீவுங்க. நல்லா சீப்பு போட்டு சீவினதுக்கப்புறம் உங்களோட ஹேர் வந்து லேயராக பவுன்ஸியாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம லேயர் கட் பண்ணியிருந்தாலும் இல்லை ஸ்ட்ரெயிட் கட் பண்ணியிருந்தாலும் எப்படி இருந்தாலுமே நமக்கு பவுன்ஸியாக தெரியும். இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணும்போது நல்லா பவுன்ஸியாக இருக்கும். பட் இது எல்லாத்தையும் நல்லா சீப் போட்டு சீவிட்டு ஒரு சீரம் அப்ளிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் வந்து நீங்கள் 3 days கூட அப்படியே வச்சுருந்தீங்க, ஹேர் நல்லா பவுன்ஸாக தெரியும், லுக்காகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு. நீங்கள் சாரீ சுடிதார் எது போட்டாலுமே நல்லா அழகாக இருக்கும். தேங்க்யூ.